எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்றைக்கி எப்படி பேசுறது எனக்கு தெரியல. ஏன்னா எப்பயுமே நான் வந்து மேடையில் பேசுறதுக்கு தயக்கப்பட்டதே இல்லை. மேடையில் பேசியிருக்கேன். பட் இந்த இடத்துல நான் இன்றைக்கி நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா இல்லை, அவங்களுக்கு தான் இந்த வெற்றியை நான் ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆக்சுவலி வந்து நம்ம உன்னோட வெற்றியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறேன் வெற்றினா எங்கள் அம்மா அவங்க இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மா, நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல உன்னோட வெற்றியை உனக்கு கொடுத்துருக்கம்மா. இது வந்து எங்கள் அம்மா மட்டும் இல்லை, என்னை வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு, இந்த வெற்றி எனக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அவங்களுக்கு நீங்கள் வயசில் சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவங்க எல்லாரையும் உங்கள் பொற்பாதங்கள் நான் தொட்டு வணங்கிக்கிறேன். என்னன்னா என்னை வந்து நிறைய சொல்லணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். பட் நிறைய இருக்குது பெயின்ஸு. ஒரு இனிமேலும் இது மாதிரி என்னால் திருப்பி உழைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவ்வளோ டயர்டாக இருக்கேன் நான். இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த படம் என்னுடைய நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் கொண்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. எனக்கு எதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த பயமும் எந்த தயக்கமும் எப்பயுமே இருந்தது கிடையாது. ஓப்பனாக பேசுகிறேன். அதனால் பல விளைவுகளையும் சந்திச்சிருக்கேன். பட் சில உண்மைகள் இங்கே தெரிய வரணும், சில உண்மைகள் தெரியணும். என்னென்னா, ஒரு படம் எடுத்துட்டோம், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். நண்பர்கள் வந்து பன்னீர்செல்வம் பிரதர் அண்டு சேது பிரதர் அண்டு தங்கவேலு சார், என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து என்னுடைய நண்பர் சூர்யா. நான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி முதல்ல அவர் தான் எனக்கு வந்து ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, அந்தளவுக்கு கொண்டு வந்தார். அந்த சூர்யா சார்லேருந்து, செந்தில் சார்லேருந்து, அந்த நம்ம அழகன் தவன்மணி சார் வந்து ஒரு துரும்பாக இருந்திருக்கார் இந்த படத்துக்கு. அதனால் எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நிச்சயமாக இந்த படம் ஏன்னா நினச்சிருந்தா அழகன் தவன்மணி சார் சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா வேண்டாம்ப்பா இந்த படம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணன் அப்படி சொல்லலை. அதுதான் இதெல்லாமே தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சேதுலாம் வந்து பண்ணோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு படம் பண்ணோம். ஒரு படம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கதை, நல்ல கதை. ஆனால் இன்றைக்கி என்ன நல்ல கதையாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்றது, அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது, இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விடாமல் பல கூட இருந்தே தடுக்கிற சில பேர்லாம், அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அதாவது கூடயே இருக்கிறாங்க, அதை வந்து தடுக்கிறாங்க. சினிமா வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம், ஜெயிச்சிருக்கோன்னா சாதாரண வெற்றியாக நான் நினைக்கவே இல்லை. மிகப்பெரிய வெற்றி, மிக 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 மிகப்பெரிய வெற்றி. இந்த இடம் வந்து அப்படி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு 3வது வாரம் ஜெயிக்குது. இன்றைக்கி எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்குது, அதெல்லாம் காணாமல் தான் போகுது. பட் எங்களுடைய பிளெஸிங்ஸ், எல்லாருடைய பிளெஸிங்ஸ் தெரில. இதுக்கு போராடி இந்த படத்தை நிற்க வைக்கணுன்றதுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் போராடின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு நாளும் பன்னீர்வதற்கு தெரியும், சேதுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தயாரிப்பாளருக்கு தெரியும். கூடயே இருந்தாங்க, எனக்கு கூடயே இருந்து. நான் மட்டும் எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டு பண்ணேன். நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன், கஷ்டப்பட்டு பண்ணலை. நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இது. இது ஒரு சேலஞ்சிங். இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட்டு சான்ஸ்ன்னு தான் நான் நினச்சேன். எப்படி ஒருத்தர் திருநெல்வேலி படத்தில் ஒரு இட்டு கொடுத்தானோ 25 வருஷம் ஆகுது எனக்கு இன்னொரு படம் இட்டு கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி அப்படி இருக்குது சினிமா.
எத்தனையோ படங்களுக்கு சேமாக தான் உழைக்கிறோம், அதே தான் உழைக்கிறோம். ஆனால் அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவமானம் சந்தித்து கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி பேசி எல்லா பாரத்தையும் கிரியேட் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னடா இதுன்னு நான் உண்மையாலே இந்த படம் நினச்சேன். இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ணுறதாவே இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே வந்து நாம் போராடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சூழ்ச்சி பகைமை ஒரு படம் வந்து வரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறது, ஒரு படத்தை வரவிடாமல் தடுக்கிறது. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஜெயிச்சுது அப்படின்னா ஒன்லி என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள், மக்கள், இந்த மக்களும் பத்திரிகை மீடியா நண்பர்களும் மட்டுமே. நான் அப்பயே நினச்சேன், யார் என்ன தடுத்தாலும் என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த படத்தை வரவேற்பு கொடுத்தாங்கன்னா, பிகினிங்கில் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அப்படியே ஒரு புஷ்அப் இருந்தது எங்களுக்கு. ஆனால் 3வது நாள் 4வது நாள் 5வது நாள்லாம் இந்த படத்தோடைய ரீச் வேறு இடத்துல கொண்டு போயிருக்கு. நான் வந்து எல்லோரும் சொன்னாங்க 4வது நாள் 5 சார் சக்ஸஸ் மீட்டு இப்போ தேங்க்ஸ் மீட், இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டு தான். நான் சக்ஸஸ் மீட்டுன்றது நினைக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் 3வது வாரம் ஓடிட்டுருக்கதே சக்ஸஸ் தான், ஓடிட்டுருக்கதே சக்ஸஸ் தான். இன்றைக்கும் வந்து நாங்கள் திருச்சி மதுரை எல்லா இடத்துலையும் போகும்போது எங்களை வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க. இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு கேரக்டராக ஒவ்வொன்றும் அவ்வளோ சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு, கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸு. நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஜெயித்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பல உள்ளங்கள் இருக்குது. அதே சமயத்தில் இவன் வந்துருவும் கூடாதுன்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அழகர் மணியன் நம்ம இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறைய இடத்துல இப்போ நம்ம வந்துட்டோம், ஆனால் பல ப்ரொடியூசர்ஸ் இதே நேரத்தில் அந்த 10 படம் 12 படம் வந்து அவங்களுக்குலாம் தேட்டர் கிடைக்காம, அதில் பல நல்ல படங்களும் இருக்கும், தேட்டர் கிடைக்காம நம்மளுக்கு ஏதோ டைம் நல்லா இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணிட்டோம். ஆனால் பல இடத்துல அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பேசலைன்னா ஒரு மோனோபோலியாக இருக்குது சார். சினிமா ஒரு மோனோபோலியாக இருக்குது. நான் அடிச்சு சொல்கிறேன், ஒரு மோனோபோலியாக இருக்குது, 100% மோனோபோலியாக இருக்குது. மோனோபோலியில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு வாட்டிலாம் திருப்பிலாம் போராட முடியாது. நம்மளை மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்க படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா, புதுசாக வந்து தயாரிப்பில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, படம் எடுக்கிறாங்க, அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினாக இருக்குது. இந்த நிலைமையில தான் நமக்கு இன்றைக்கி இருக்கிறோம். ஒரு படம் வருது, நாங்கள் 4 வாரம் கமிட் பண்ணிட்டோன்றாங்க, அந்த 4 வாரம் தேட்டர் வைக்கணுன்றாங்க. அது வந்து அந்த படம் வந்து ஒன்றுமே இல்லை, இத்தனை சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை போராடி நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஸ்க்ரீன்ஸ் ஏறி ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன், தேட்டருக்காரங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். தேட்டருக்காரங்களை நம்ம என்றைக்குமே தப்பே சொல்லக்கூடாது. தேட்டருக்காரங்க எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. சின்ன படங்களுக்கோ மீடியம் படங்களுக்கோ தேட்டருக்காரங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா படத்துக்குமே தேட்டருக்காரங்களை குறைய சொல்ல முடியாது. இன்னமும் எங்களுக்கு வந்து கசாலி சார்லாம் இருக்கிறாரு, திருப்பூர் சுப்ரமணியம் சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். கோயம்புத்தூர் ஏரியாவில் டிஎன்சி இளங்கோவம் சேலத்தில் வந்து இந்த படம் நல்லா இருக்குது, டாக் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சேலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணலன்னு யாரும் சொல்ல முடியாது. நாம தான் இங்கே சரியில்லை சார், நாம தான் சரியில்லை. நாம் வந்து எந்த வித சண்டையும் இல்லாமல் ஈகோலாம் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு சுயநலம் அங்கே ஒரு சுயநலம்னு சொல்லிட்டு மொத்த சினிமாவையும் இன்றைக்கி அழிச்சிட்ருக்கணும். அதுதான் உண்மை, நிதர்சனமானதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இதெல்லாம் மீறி ஒரு படம் இன்றைக்கி வந்து நிற்குது, ஜெயித்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனை தான் எங்களுடைய அக்யூஸ்ட். அதுக்கு காரணமாக இருந்ததும் பத்திரிகை மீடியா நண்பர்கள். முதல்ல நீங்கள் எழுதுனீங்களே சார், நான் அப்பயும் நான் சொன்னேன், நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் எழுதுனது வந்து அவ்வளோ ஒரு உண்மையாக இருந்தது. அந்த எழுத்து தான் இந்த படம் இன்றைக்கி வந்து மக்கள் முன்னாடி போய் சேர்ந்து 2வது வாரம் போய் 3வது வாரம் எனக்கு மண்டேலேருந்து சார் எந்த படத்தையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம், எல்லா படமும் நல்லா ஓடணும். அந்த தயாரிப்பாளர்கள் அந்த 10-12 தயாரிப்பாளர்கள் தான் நானும் பண்ணிடலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணோம். என்னது, நாங்கள் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதின்னு 1.5 மாதத்துக்கு முன்னாடி டேட்டு போட்டோம். 1.5 மாதம் டேட்டு போயிட்டு ஈரோடில் போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 12 படங்கள் யார் விட்றான்னு பார்த்தா நம்ம கூட இருக்க ஆளுங்களே விட்றாங்க. அப்போது ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் நாங்கள் வந்து விஷால் டைம்லலாம் பண்ணி அப்பயும் அதே தான் பிரச்சனை. ஒரு சுயநலம், நமக்கு யாராவது ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சங்கம், ஒரு மற்ற சங்கம் எல்லாம் அந்த சங்க உறுப்பினர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் நம்ம சங்கம் யாருக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை. அது நான் ஈசி மெம்பராக இருந்தே சொல்கிறேன். டெஃபினட்டாக இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஸ் வரணும். வந்தால் தான் இந்த இடத்துல வந்து நம்ம பெருசாக நிற்க முடியும். அந்த இடத்துல சினிமா இருக்குன்றது தான் என்னுடைய நிதர்சனமான ஒரு உண்மை. அண்டு
இந்த படத்துக்காக எனக்காக உழைச்ச எல்லாருக்குமே, அதாவது வந்து டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து கண்டிப்பாக சொன்னார், சார் இந்த படம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். அவர் எடுத்த மாதிரியே இந்த படத்தை எடுத்து கொடுத்த டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் எங்கள் கூட எனக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எங்கள் அண்ணன் தான் சொல்லுவேன், அப்படியே கொஞ்சம் ரவுடிஸ்லாம் பண்ணுவார், ஆனாலும் நல்லது தான் பண்ணுவார் சினிமாவுக்கு. அது சவுந்தர் அண்ணன். ஆமாம், அது அப்படி அது மாதிரி பேசுவார். பட் ஆனால் என்னென்னா வந்து அவர் வந்து என்னமோ ஒரு விஷயம், அவராவது கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது மாதிரி அழகன் தன்மணியில் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு. போல்டாக ஈஸி மீட்டிங்கில் பேசுகிற சில ஈஸி மெம்பர்ஸில் அழகன் தன்மணி சார் தான் நம்பர் 1. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போல்டான இருக்குது. அதே மாதிரி என்னுடைய படத்துடைய ஆர்டிஸ்ட் டேனி, இந்த டேனி பிரதர் வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு முன்னாடியிலேருந்து கொடுத்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகிறதுக்கு, பெங்களூர்லேயும் எல்லாத்துலேயும் சேர்கிறதுக்கு டேனி பிரதர், லவ் யூ பிரதர். நம்ம நிறைய படம் பண்ணணும், இனிமேல் நிறைய படம் பண்ணணும். அதே மாதிரி மருது கேமராமேன், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் ரொம்ப பிரமாதமான ஒர்க்கு தான் பேசணும், அவர் பேச மாட்டார். அந்த மாதிரி ஒரு டிஓபி, அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து முடிச்சுட்டு படம் வரும்போது ஒரு காதில் ஒரு ஒலி ஒலிக்குதுன்னா அதுக்கு காரணமே நரேன் பாலகுமார் தான். இந்த படத்தில் எனக்காக பாடின எங்கள் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கணும். இந்த டைமில் வெங்கட் பிரபு என்னுடைய நண்பன், எல்லாருமே வந்து சார் இந்த நட்பு ஒன்று தான் சார் இங்கே நிரந்தரம். நட்பு ஒன்று தான், நட்புனால தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறோம். நட்பு மட்டும்தான் நிரந்தரம். வெங்கட் பிரபு எனக்காக பாடி கொடுத்தாரு, பிரேம்ஜி அவர்கள் பாடி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது சார். அதனால் எல்லாருக்குமே அவங்க நன்றி. இனிமேல் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இனிமேல் எந்த சங்கத்துலேயும் நிற்க போகிறதில்ல. ஏன்னா வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா சங்கம்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ இருந்த காலத்தில், எங்கள் அப்பா காலத்துலேயோ, கேஆர் சார் காலத்துலேயோ, இப்ராஹிம் ராவுத்தர் சார் காலத்துலேயோ இருந்த சங்கம் திருப்பி வரணும். அந்த ஸ்ட்ராங் வரணும். யாருக்கும் எந்த இதுவும் பயப்படாமல் ஒரு தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த சங்கமாக அது வந்தால் மட்டும்தான் சினிமா வந்து எனக்கு இவனை தெரியும், எனக்கு சைடில் தெரியும், எனக்கு இங்கே மேலதிகாரியில் தெரியும், அவங்க சொல்கிறாங்க, நான் மறைமுகமாக சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன், நிறையா இருக்காங்க. அதாவது எங்கேயாவது எங்கள் படம் வந்து வெளியில் போயிடுமோன்னு சொல்லிட்டு கூடவே 2 பேர் சில ஆட்கள் வந்து எங்கள் படத்தையும் உள்ளே வச்சு எங்களுக்கு தேட்டர் கிடைக்காம, இதெல்லாம் பார்க்கும்போது சார் எதுக்கு சார் இதெல்லாம்? நிறையா ப்ரொடியூசர்ஸ்லாம் சினிமாவுக்கு ஊர்லேருந்து மூட்டையை கட்டிட்டு வராங்க சார். மூட்டையை கட்டி எதுக்கு படம் பண்ணணும்? அவங்க ஜெயிச்சாங்கன்னா 10 படம் எடுப்பாங்க சார். 10 பேருக்கு லைஃப் கிடைக்கும் சார், 10 பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும் சார். தயவு செஞ்சு என்ன மாதிரி போராடிட்டு இருக்கிற ஒரு இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிடுது சார். போராடி வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுது. அதனால தான் பல இடத்துல இப்போ நம்மளுக்கு தன்னம்பிக்கை இருக்குது. பல இடத்துல பல விஷயங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கிறது காரணமே வந்து தன்னம்பிக்கை இழக்கிறதும், தன்னம்பிக்கை இழந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டவுன் ஆகி போயிடுறது தான். எனக்கு டவுன் ஆகாமல் நானே என்னை தேத்திக்கிட்டே இருக்கேன். டவுன் ஆகாமல் என் தன்னம்பிக்கை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்தில் எனக்கு வந்து வெக்ஸ் ஆகிட்டேன். ஏடா இப்படி பண்ணுறோம். ஆனால் 2வது நாள் 3வது நாள் உங்கள் எழுத்தால் மட்டும் இந்த படம் பிக்கப் ஆச்சு. உங்கள் எழுத்தால், உங்கள் மீடியாவில் வந்த விஷயங்கள்னால தான் இந்த படம் பிக்கப் ஆச்சு. அந்த படம் பிக்கப் ஆகிறதுக்கு நாங்கள் எல்லாம் டே அண்ட் நைட்டு பன்னீர் பிரதர்லாம் தெரியும், தூங்கலை. அவர் கிட்டத்தட்ட அப்படியே 2வது நாள் 3வது நாள் அப்படியே மக்களுடைய ஆவரேஜாக ஏறிக்கிட்டே இருக்குது. நாங்கள் திருச்சி போகிறோம், எங்களை கணக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை நாகராஜன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டர், தனசேகர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபாகர் சார்லாம் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ், யாருப்பா அந்த வில்லன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேனி பிரதர் அங்கே கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. அஜ்மல் இந்த படத்தில் நான் ஹீரோன்றது வந்து கிடையாது. 2 பேரும் தான் ஹீரோ. அஜ்மலும் ஒரு ஹீரோ தான். அஜ்மல் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால தான் நாங்கள் 2 பேருமே பேலன்சிங்காக போக முடிஞ்சுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த அஜ்மலுக்கு நான் இந்த நேரத்தில் அவர் வெளியூரில் இருக்காராம், ஷூட்டிங்கில் இருக்கிறனால வர முடியலன்னு சொன்னார். நன்றியை சொல்லிக்கிறேன் அஜ்மலுக்கு. ஜான்விகா வந்து ஒரு கன்னடத்தில் இருந்து வந்த பொண்ணு தான். பட் ஆனால் அவ்வளோ தமிழ் உச்சரிப்பை சரியாக பயன்படுத்தி அதை வந்து சங்கர் நிறையா சப்போர்ட் பண்ண. அப்படி ஜான்விகாவுக்கு கூட இருந்த மாடுலேஷன்லாம் பண்ணி அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து ஜான்விகா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு பர்ஃபார்மர் அவங்க. அதே மாதிரி சயந்திகான்னு இன்னொரு கேர்ள், அவங்க வந்து இப்போ வந்து ஒரு லைம் லைட்டில் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்லலாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் வெப் இதிலெலாம் இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரோ. இது வந்து இந்த படத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னென்னா, இந்த இடத்துல வந்து கஷ்டம் என்னென்னா, நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். கடவுளாக இருந்து நிறைய பேர் வாழ்த்துறாங்க மேலே. என்னுடைய நண்பர்
விவேக் சாருக்கு நான் இந்த படத்தை, என்னோட வெற்றியை ஒவ்வொரு நாளுமே என்னுடைய வெற்றி வந்து ஒவ்வொரு மேடையிலுமே விவேக் சார் வந்து உதயா ஜெயிக்கணும். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் ஃபேமிலிக்கு அப்புறம் என்னை வந்து உதயா ஜெயிக்கணும்னு சொல்கிற என்னுடைய நண்பரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல விவேக் சாருக்கு என்னுடைய வெற்றியையும் மனோபாலனுக்கும், அதான் மனோஜ் பாரதி ராஜா சொல்லியிருந்தேன், நான் நம்ம இதுலேயே படத்துலேயே போட்டிருப்பேன். இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இன்னும் போராடிக்கிட்டே இருக்காங்க, ஜெயிக்கணும்னு இருக்காங்க. நான் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லிக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ்லாம் பண்ணல. நான் இன்னும் பெருசாக ஜெயிச்சிட்டேனான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நிற்கிறது நான் ஜெயிச்சிட்டதான் உணர்றேன். ஏன்னா எனக்கு இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு பீரியடில் ஒரு மனுஷன் 3வது வாரம் நின்று ஒரு படம் ஜெயிக்குதுன்னா இதை விட எங்களுக்கு ஒரு அவார்டே இல்லை. அந்த மாதிரி இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது தமிழ் சினிமா. அவ்வளோதான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே சார் ஓப்பனாக இல்லை சார், சினிமா வந்து ஓப்பனாக இல்லை சார், மோனோபொலியாக இருக்குது சார். ஒருத்தர் வந்து ஒரு 5 படம் ஒரு படத்தை வந்து ஒரு 5 பேர் வந்து பண்ணிங்கன்னா அந்த படத்தை 5 பேருமே கெடுத்து அப்படியே வந்து வா இவன் சும்மா கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க, நம்ம கம்மி ரேட்டு கேட்போம்னு சொல்லி அப்படி கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு மோனோபொலி நடக்குதுண்ணே. பள்ளி மாட்டேன், உங்களுக்கு தெரியாதது கிடையாது. அந்த மாதிரி நடக்குது. இதை யாரும் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. படமே நல்லா இருந்தால் மக்களும் நம்பியும் பத்திரிகை ஊடகத்துறை தான் இன்றைக்கி நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தால் அந்த படம் ஜெயிச்சது. தேட்டருக்காரங்க மேலே நம்ம திருப்பி குறை சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தமே கிடையாது. தேட்டருக்காரங்களும் சரி, எல்லாரும் சரி, படங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் என்ன கேட்கும் போது சொல்கிறாங்க, உதயா சார் நீங்கள் ஈசி மெம்பரு, நீங்கள் ஒழுங்காக ஒரு 10 படத்தை ஏன் சார் கொண்டு வரீங்க, 15 பேர் ஏன் சார் கொண்டு வரீங்கன்னு கேட்கும்போதுன்னா என்ன பதில் சொல்கிறதுன்னு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.